நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சென்னை பல்லாவரம் அடுத்த பொலிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் திருமணமாகி தனது கணவருடன் வசித்து வருவதோடு பெருங்களத்தூர் பகுதியில் உள்ள ஐடி கம்பெனிகள் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அவரது வீட்டிற்கு வந்த இளம்பெண்ணின் பள்ளிக்கால நண்பர் ஒருவர், உன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருந்து ஆபாசமான குறுந்தகவல்கள் புகைப்படங்களுடன் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, அதில் உனது வீட்டின் முகவரியும் இருக்கிறது என தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் நண்பரின் செல்போனை வாங்கி பார்த்தபோது தனது புகைப்படத்தை மர்மநபர் ஒருவர் மார்பிங் செய்து ஆபாசமாக இருப்பது போலவும் வேறொரு ஆணுடன் நெருக்கமாக இருப்பது போலவும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளியிட்டது தெரிய வந்தது. மேலும் இளம்பெண்ணின் வீட்டின் லொகேஷனையும் லிங்க் செய்து தேவையென்றால் அணுகலாம் என்பது போல் விளம்பரப்படுத்தி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக இதுகுறித்து சங்கர் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் விசாரணையை துவங்கிய ஆய்வாளர் சித்ரா தலைமையிலான போலீசார் இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருந்து ஆபாச மெசேஜ் செய்பவன் யார் என கண்டறிய சைபர் கிரைம் மூலம் விசாரணையை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் அண்ணாநகர் 7வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த முரளிதரன் என்பவரின் 34 வயது மகன் கௌரி சங்கர் என்பது தெரிய வந்தது. மேலும் இளம்பெண் வேலை பார்க்கும் அதே ஐடி கம்பெனியில் வேலை செய்பவன் என்பதும் தெரிய வந்தது. உடனடியாக அவனது வீட்டிற்கு சென்ற சங்கர் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கௌரி சங்கரை பிடித்து அதிரடியாக கைது செய்தனர். ஒரு பெண்ணை கொடூர வக்கிர எண்ணத்தோடு மார்பிங் போட்டோ வீடியோக்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு அசிங்கப்படுத்திவிட்டு போலீசார் கைது செய்ததும் கௌரி சங்கர் தனது முகத்தை கர்ச்சீப்பால் கட்டி முகத்தை மூடிக்கொண்டு சென்றதுதான் வேடிக்கையாக இருந்தது. கௌரி சங்கரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் பணிபுரியும் நிறுவனத்தில் இளம்பெண்ணுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கோபமடைந்து இளம்பெண் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் வைக்கும் புகைப்படங்களை எடுத்து ஏஐ தொழில்நுட்பத்துடன் இருவரும் ஒன்றாக இருப்பது போல் ஆபாசமாக சித்தரித்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டதோடு என்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டுமானால் முகவரிக்கு வாருங்கள் என இளம்பெண்ணின் வீட்டு முகவரியுடன் பதிவேற்று வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி கௌரி சங்கரை சிறையில் அடைத்தனர். உண்மையில் இப்படிப்பட்ட குரூர மனம் கொண்ட வக்கிரன்களை தான் போட்டோ வீடியோக்கள் எடுத்து அம்பலப்படுத்த வேண்டும். ஆனால் போலீசார் ஏன் முகத்தில் கர்ச்சீஃப் கட்ட வைத்து பாதுகாப்பாக அழைத்துச் செல்கின்றனர் எனவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பினர் மூலம் கேள்வி எழுப்பப்பட்டு உள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.